வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவங்க மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு தான் பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்குது. அதாவது நாளுக்கு நாள் அந்த விவாகரத்தை பற்றி எழுற சர்ச்சைகள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்குது. ஏன்னா தாவேகா தலைவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பித்து குறைஞ்சது 8 மாதங்கள் ஆன நிலையில் அவரை பற்றின எல்லா தகவல்களும் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான தகவல்களாக இருக்குது. அவரை பற்றி வெளியாகிற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவரை பற்றி மற்றவங்க போடுற வேற பதிவுகளாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் அவருடைய கட்சி வந்து நாளுக்கு நாள் வந்து இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே போகிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் கிடையாது, நிறைய அரசியல் தலைவர்களோட பார்வை இன்னைக்கு அவர் பக்கம் திரும்பி இருக்கிறதுக்கான காரணம் அவருடைய கட்சி ஆரம்பித்த இந்த 6 முதல் 7 மாதங்களுக்குள்ளேயே அவங்களுடைய கட்சி இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அவரை வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரு கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் விருப்பப்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நிலையில் தன்னுடைய முதல் எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்கள எதுக்கிறதும் அழிக்கிறதும் மட்டும்தான் என்னுடைய முழு நேர வேலை. அது மட்டும் இல்லாமல் நான் அரசியல் வந்ததுக்கான நோக்கமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தாவேகா தலைவர் விஜய் வந்து பேசியிருக்காரு. பல இடங்களில் இன்னைக்கு இருக்கிற இந்த ஆளும் கட்சியை தாக்கியும் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த டிஎம்கே வந்து எந்த கொள்கைகளை முன் வச்சு இன்னைக்கு இந்த அரசியலுக்கு வந்தாங்க, ஆனால் அதன்படி அவங்க செயல்படுறாங்களா, என்னென்ன பித்தலாட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஊழல், அது இல்லாமல் அவங்க குடும்பம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஊழலால் செழிச்சு வளர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆதாரங்களை மக்கள்கிட்ட அந்த மாநாட்டில் காட்டியும் பேசியிருந்தாரு. அவருடைய மாநாடுகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆனது அடுத்து கிட்டத்தட்ட கின்னஸ் லெவல்லே அது ரெக்கார்ட் ஆயிருந்தது. இந்த நிலையில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் அவங்க வந்து 2 மனுவை, அதாவது விவாகரத்து காரணமாக ஒரு மனுவை முதல்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி 24 தாக்கல் பண்ணியிருந்த அந்த மனுவோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் கிட்டத்தட்ட ஏப்ரல் 20 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட சட்டத்தரப்பு என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியரிங்க்கு அலோவ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே சமரச பேச்சுவார்த்தையாக முன்னெடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா கேட்குற எல்லா விஷயங்களையும் சமரசமாக பேசி முடிச்சிடணும். அதாவது குழந்தைகளுக்கான ஜீவனாம்சமாக இருக்கட்டும், மனைவி சங்கீதா மேலே இருக்கிற சொத்து மதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வசம் ஒப்படைச்சிடணும். இந்த விஷயத்தில் எந்த ஒரு மாறுதலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட புசி ஆனந்த் முக்கியமான பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கையை விட்டிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜயோட இந்த விவாகரத்து விஷயத்தை பற்றி யாரும் எந்த மீடியாவுக்கும் பேட்டியோ இல்லை பதிவோ இடக்கூடாது. அவங்களோட அஃபிஷியல் பக்கங்கள்லையும் இதை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் பதிவிடக்கூடாது. மாநாடுகளையும் இந்த விஷயத்தை பற்றி, அவங்கவுங்களுடைய கூட்டங்கள்லையும் இந்த விஷயத்தை பற்றியும் எந்த ஒரு முக்கியமான தகவலையும் கொடுக்கக்கூடாது. ரொம்பவும் நாகரிகமாக இந்த விஷயத்தில் எல்லாரும் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மீற பட்சத்தில் அவங்க வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் மனுவில் அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் ஒரு நடிகை கூட அவர் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, 2021 எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கிறது இல்லை, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிறது இல்லை. எங்களுடைய 2023 ஆகஸ்ட்டில் நடந்த எங்களுடைய ஆனிவர்சரி அப்போது அந்த நடிகை வந்து நிறைய பர்சனலான ஃபோட்டோஸை என்னுடைய கணவர் கூட இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து அதை வந்து இந்த மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுறத அவர் ரொம்பவும் அமைதியாக ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 25 வருடங்களாக அவரை நான் காதலிச்சுட்டு வந்தேன், இன்றைக்கி வந்து அவர் பண்ணுறது எனக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரி படுது. என்னுடைய காதல் வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 முதல் 4 வருடங்களுக்கு மேலே அவர்கிட்ட நான் மியூச்சுவலான டிவோர்ஸை கேட்டுட்டு இருக்கிறேன். பரஸ்பர விவாகரத்தை கேட்டுட்டு இருந்த நிலையில் அது கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து நீதிமன்றத்தை நாடி இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்பட்ட
ஏற்பட்ட மன உளைச்சல் என் குழந்தைகளை பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த நாடகத்திலேருந்து நான் வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவரோட விஜயோட எல்லா உறவுகளையும் நான் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இப்போ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேல அவங்க கொடுத்துருந்த மனு தான் ஒரு பெரிய பிளாக் மார்க்கை இன்னைக்கு தாவேக்கா தலைவர் மேலே ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த முதல் மனுவில் குறிப்பிட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம், அவங்க இருக்கிற நீலாங்கரை வீட்டில் அவங்களும் அவங்க குழந்தைங்களும் கண்டினியூ பண்ணுறதுக்கு கோர்ட் அலோவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க லண்டனில் குடியுரிமை பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு தமிழகத்தில் தங்குறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற இந்த நிலைமையில் நீலாங்கரை வீட்டில் அவங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவர் விஜயோட வக்கீலும் அங்கே தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அந்த மாதிரி நாங்கள் அங்கே தங்குறதுக்கு போலீஸ் பாதுகாப்போட கோர்ட் எங்களை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது மனுவை கண்ணீர் மல்க அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுதான் மொத்த சோஷியல் மீடியாவுமே உலுக்கி இருந்தது. இந்த நிலையில ஆக்டர் விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு திரைத்துறையை சேர்ந்த எல்லாருமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை இந்த விஷயத்துக்காக பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த நிலையில் விஜய் சேதுபதி கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுடைய ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து தலையிடுறது அப்படிங்கிறது அது அவ்வளவோ நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தலைவர் விஜயை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தில் என் கூட நடித்த நபரை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா என்னுடைய பிறந்தநாள் வந்து அப்போ வந்தது. அது யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. ஆனால் விஜய் வந்து சர்ப்ரைஸாக வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணினாரு. அது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய நடிகர் அப்படிங்கிற அவருக்கு அந்த பிம்பம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஜயை யாருக்குமே தெரியாது. ரொம்பவும் ஜாலியாக ஃபன்னாக இருக்கிற ஒரு மனுஷன், யாருக்குமே தீங்கு செய்ய முடியாத ஒரு மனுஷன். அதாவது ஒரு சின்ன ஆக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய ஆக்டராக இருக்கட்டும், அவங்க கூட சகஜமாக உட்காந்து பேசக்கூடிய ஒரு பந்தாவோ இல்லை ஒரு இதோ அந்த மாதிரி எந்த மாதிரியும் இல்லாத ஒரு நபர். ஒரு சக விசிறிகள் கூட ரொம்பவும் ஒரு சகஜமாக பழகக்கூடிய நபர். அதாவது அவர் நினச்சா அந்த ஆக்ட் செட்டில் அவ்வளோ ரொம்பவும் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் விஜய் வந்து இப்போ மற்ற கோ ஆக்டர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அவங்க கூட ரொம்பவும் ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட சின்ன குழந்தை நட்சத்திரங்கள் யாராவது இருந்தால் விஜய் வந்து அவருடைய மடியில் உட்கார வச்சு தான் அவர் கூட பேசுவார். அதாவது அந்த குழந்தை நட்சத்திரமாகவே அவரும் ஒரு குழந்தையாகவே ஆயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஃபன்னான விஜய் தான் எனக்கு தெரியும். இப்போ நான் பார்க்குறதெல்லாம் என்னால் நம்புறதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தலைவர் விஜயோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை தான் நான் அவருக்கு கொடுப்பேன். இப்போ நடக்கிற விஷயங்களில் எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தப்பை செய்யறதுக்கு சிறிதளவு கூட வாய்ப்பும் இடமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அந்த அந்த அவ்வளோ பெரிய அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இறங்கி வந்து தான் பழகக்கூடிய மனுஷன் கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குது, அந்த தப்பு தான் இப்போ நாளுக்கு நாள் பெருசாகிட்டு இருக்குது. இதில் அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை கார்னர் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவருடைய உண்மையான ஃபேன்ஸுக்கு தெரியும் அவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க இன்னைக்கு அவர் வந்து வந்திருக்கிறதே உங்களால் தான். தயவுசெய்து எந்த விதமான ஒரு நிலையிலையும் அவரை வந்து தனியாக விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி